தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகளினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் திரு காயல் அகமது சாஹிப் சார். சார் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் காங்கிரஸ் ஹை கமாண்ட் மீட்டிங் டெல்லியில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் பங்கேற்று இருந்திருக்கிறாங்க. இந்த கூட்டணி சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன். இதுல முடிவுகள் எடுக்கப்படும். ராகுல் காந்தி அவர்கள் அவர் தான் சுப்ரீமோ, அவர் தான் எடுப்பாரு இந்த முடிவை என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அங்க இருக்க பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. திமுகவுடன் கூட்டணி சேரலாம், சிக்கல் இல்லை. ஆனால் ஆட்சியில் அதிகாரத்தில் நமக்கு பங்கு கேட்க வேண்டும், கணிசமான சீட்டு கேட்க வேண்டும். தொடர்ந்து நம்ம குறைவான எண்ணிக்கையிலே ஒவ்வொரு தேர்தலிலும் நம்ம குறைச்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பல டிஸ்கஷன் ஓடி இருப்பதாகவும், தமிழக வெற்றி கழகத்திற்கும் செல்லலாம் என்ற ஒரு சிலருடைய கருத்தும் அங்கு பதிவிட்டிருப்பதாகவும் நம்ம செய்தி ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் பெரிதாக வரவில்லை. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா தேர்தல் நெருங்க இது போன்ற சூழல்கள், இது போன்ற டிஸ்கஷன்கள் வரத்தான் செய்யும். இப்போ நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு மாநில நிர்வாகியா இருக்கிறேன். நீங்க ஒரு ஊடகத்துடைய ஆங்கரா இருக்கிறீங்க. நாம இருவரும் காங்கிரஸ் இந்த முடிவைத்தான் எடுக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்க முடியாது. இல்ல காங்கிரஸ் இந்த முடிவைத்தான் எடுக்கும் என்று யூகிக்கவும் முடியாது. நம்ம ரெண்டு பேரையும் விட்டுருவோம். லோக்கல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள் இருக்காங்கல்ல, பல தலைவர்கள் இருக்காங்க. பல டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அந்த தலைவர்களாவது முடிவெடுக்கணும்னா அந்த தலைவர் முடிவெடுக்க முடியாது. செல்வத்தை பிறகு முடிவெடுக்க முடியுமா? சிதம்பரம் ஐயா அவர்கள் காங்கிரஸ் இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல முடியுமா? அல்லது முன்னாள் தலைவர் அழகிரியாவது அண்ணன் அழகிரி அண்ணாவது இல்ல இப்படித்தான் காங்கிரஸ் முடிவெடுக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்? காங்கிரஸ் என்பது ஒரு தேசிய அளவுக்கு உள்ள ஒரு கட்சி. இந்த நாட்டை 60 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு கட்சி. இது போன்ற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இது போன்ற கருத்துக்களை தமிழ்நாடு இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் அவ்வப்போது சொல்வது வழக்கம். இது ஒவ்வொரு தேர்தலிலும் போதும் அவங்களுடைய தொண்டர்களை குசிப்படுத்துவதற்காக, நாங்க இருக்கிறோங்கிற ஒரு பிரஷரைஸ் கிரியேட் பண்ணுவதற்காகவும் இருக்கலாம். ஆனால் கடந்த கால வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது, அங்கிருந்து சோனியா காந்தி அம்மா அவங்க தலைவரா இருக்கும்போது இங்க பேசிடுவாங்க. அல்லது ராகுல் காந்தி தலைவரா இருக்கும்போது அவர் பேசுவார். அல்லது மல்லிகார்ஜுன கார்கே இப்ப தலைவரா இருக்காரு பாருங்க, அவர் பேசுவாரு. ஒட்டுமொத்த காங்கிரஸ் ஒரே நினைச்சிருவாங்க, ஒரு அலையன்ஸ்குள்ள போயிடுவாங்க. இது காலங்காலமாக நாம் பார்த்து கொண்டு வரக்கூடிய விஷயம். எனவே காங்கிரஸ்ல இருந்து ஒரு அபிஷியலா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்தாதான் அது உறுதி செய்யப்பட்ட ஒரு அறிக்கையாக இருக்கும். அது இல்லாம ஊடகத்தில் வரக்கூடிய நியூஸ்ல நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொண்டு அதுல ப்ரிடிக்ஷன் பண்றது சரியில்லை. நான் இன்னொரு கட்சியை சேர்ந்தவன், கருத்து சொல்லலாம். காங்கிரஸ் ஏன் கடந்த காலத்துல எப்படி செய்தது, காங்கிரஸுக்கு எதிராக என்ன சரிவுல பண்ணிட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸ் எந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுத்திருக்கு, கடந்த காலத்துல என்ன விளைவுகள் வந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பேசலாமே தவிர, இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க, இப்ப டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. முடிவு எடுத்தாதான் நமக்கு சொல்ல முடியாதுல. இல்ல, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்கிற கருத்தை அந்த ஐவர் குழுவினுடைய தலைவர் சொன்னாரு, சோடங்கர் அவர்கள். அதே போல திரு செல்வ பிறந்தகை அவர்களும் தொடர்ந்து அந்த கருத்தை ஆமோதித்து, அவரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரும் அந்த கருத்தை கூறினார். மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து தினமும் ஒரு வாடிக்கையாக வச்சிட்டாங்க. தினமும் காலைல ஒரு 12 மணி ஆயிடுச்சா, சரி ரைட்டு ஒரு ட்வீட் ஒன்று போடுங்க, டக்குன்னு டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு டக்குன்னு ஒன்று இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாடிக்கை ஆக்கிட்டாங்க இல்லையா? இதே கருத்தோட இப்ப டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியும் மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட்டை போட்டு போறாரு. இதே கருத்துப்பட காட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதா, இது நான் போறது என்னுடைய சுய லாபத்துக்காக கிடையாது, என்னுடைய கட்சிக்காகவும் என்னுடைய மக்களுக்காகவும் தான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காங்கிரஸ் கட்சியுடைய நிறைய நிர்வாகிகள் நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள். அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவ்வப்போது நான் கேட்பேன். இப்ப கூட நான் பேட்டிக்கு வர முன்னாடி ஒரு 10 நிமிஷம் டிலே. ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷன் என்னங்கிற ஒரு மாநில நிர்வாகிக்கு நான் நேரடியாக போன் போட்டு, இதுல என்ன அப்டேட்டு, நான் ஒரு பேட்டிக்கு உட்கார போறேன், என்ன இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க, ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? மாணிக்கம் தாகூர் எங்களுக்கு ஒன் ஆஃப் த லீடர்ஸ். அவர் கருத்தை ஒட்டுமொத்த காங்கிரஸ் ஏத்துக்கிட்டாங்களா? மாணிக்கம் தாகூருடைய கருத்து தான் செல்வ பிறந்தகை தலைவருடைய கருத்தா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அவர் ஒரு கருத்தை சொல்றாரு அப்படிங்கிற அளவுக்கு தான். அப்ப புரிதல் தெளிவா இருக்கிறது.
இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய கட்சியுடைய தொண்டர்கள், தலைவர்கள், 2ஆம் கூட்ட தலைவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, திமுக அலைன்ஸ்ல இங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாம் அங்கம் வைத்தால்தான் ஓரளவு நம்ம என்ன செய்ய முடியும், காங்கிரஸ் வந்து வெற்றி பெற முடியும் என்ற நிலையில அவங்க வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சு இருக்கிறாங்க. இல்ல மாநில தலைமையோ மத்திய தலைமையோ இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லும் பொழுது சுட்டிக்காட்டி இது பிழை, இது கண்டிக்கத்தக்கது என்று யாருமே கண்டம் பண்ணல. ஒன்று. இரண்டாவது, திரு செல்வ பிறந்தகை அவர்களிடம் நான் 2 வாரங்களுக்கு முன்னதாக பேட்டி கண்டேன். அவர் நேரடியாக அவர் என்னிடம் கூறிய கருத்து, மாணிக்கம் தாக்கூர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை முன்வைப்பது சரிதான், பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் மதிமுக பொதுச் செயலாளர் அவர்களும் சிபிஐ சிபிஎம் தோழர்களும் அப்படி கூறியிருக்க கூடாது, இது அந்நிய கட்சியினுடைய விவகாரம் என்று வெளிப்படையாகவே அவர் என்னிடம் கூறினார். அப்போ 2 விஷயம் இருக்கு. நீங்க கேட்ட 2 விஷயம் இருக்கு. ஆமா, நீங்க அழகா சுட்டி காட்டிருக்கிறீங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு கோஷம், அப்படிங்கிற ஒரு சொல்லாடல், அப்படிங்கிற ஒரு அறிக்கை பண்றது வந்து தப்பு ஒண்ணு இல்லையே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதை தாண்டி சொல்லியிருக்கிறோம். எங்க கட்சியுடைய கொள்கை அதுதான். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குதான். எப்போ, எந்த எலெக்ஷன்ல தான் கொஸ்டின். அதையும் தாண்டி நாங்கள் இன்னொரு படி மேல சொல்கிறோம். அதை தாண்டி ஒரு படி மேல சொல்கிறோம். கொள்கை வெள்ள களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடி கோட்டையில சொல்லிட்டு இருக்கோம். அது 2020 உடைச்சிட்டு போவோமா, அது மேட்டர் இல்ல. அப்படிப்பட்ட கோஷங்கள் எங்கள் கட்சியிலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிக்கைகள் நாங்களும் விடுவோம். 1999 இந்த கொள்கை முழக்கம் எங்கிட்ட இருக்கு. கொஸ்டின் 2026 சாத்தியப்படுமா, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, இதுதான் ஒண்ணு. அதனால காங்கிரஸ் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றது வந்து தப்பு ஒண்ணும் இல்லை. அது ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களே என்ன செய்யல, அதை ஒரு தவறா சொல்லல. ஒண்ணு. 2வது, நான் நீங்க சொல்றீங்க பாருங்க, அண்ணா செல்வ பிறந்தகை அண்ணா சொன்னாங்க எங்களுடைய கோரிக்கை தான், அது தாராளமா இருக்கலாம். அவர் தலைவர் அடிப்பில் அவர் தான் அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு அரசியல் விமர்சகனாக இந்த பாலிடிக்ஸ்ல இருக்கிறதால சொல்றேன், எனக்கு பீகாருடைய மாடல் இங்கே வந்துவிடக் கூடாதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் உடைய பலம் பலவீனம் என்ன என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு 2021 18 சீட் வின் பண்ணாங்க. 18 சீட்டு காங்கிரஸ் வின் பண்ணாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ்? 4.28%, 4.28%. 5% இருந்து கொஞ்சம் கீழே வந்தாங்க. 2024 லோக்சபா தேர்தலில் அவங்க என்ன வெளியிடவில்லை. பட் என்னன்னா 10 தொகுதிகளில் வந்து ஸ்ட்ராங்கா அவங்க களமாடினாங்க. அதுல பாத்தீங்கன்னா 5% வந்து தக்க வைத்தாங்க. சரிதா? அப்ப ஓட் பேங்க் என்பது காங்கிரஸ் ஓட் பேங்க் ஸ்கோர் பண்ணாங்க நாடாளுமன்ற தேர்தலில். ஆமா. சோ அவங்களுடைய தனிப்பட்ட ஓட் பேங்க் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5% காங்கிரஸுக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் இருக்கு, வாக்கு வங்கி இருக்கு. இந்த 5% வாக்கு வங்கி என்பது வந்து ஒரு சாதாரண வங்கி கிடையாது. சீமானுக்கு அடுத்து அதான் அந்த கோர் செட்ல இருக்கிறது. அதிமுக திமுக வந்து நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி. எங்க விசிக வந்து நாங்க சொல்றோம் 10% வாக்கு இருக்கு, நாங்க இன்னும் என்ன செய்யல, அதை வந்து ப்ரூவ் பண்ணல, தனியா எனக்கு நிக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியில இருந்தீங்களா சார்? 0.7% வாக்கு வாங்குனீங்க. அது பழைய மேட்டர்ல. அது இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம், 2 நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறோம். நாங்க வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம், எங்களுடைய சின்னத்தை தக்க வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். இப்ப நாங்க வந்து இதை வந்து தனியா நின்று ஒரு 10% நாங்க வந்து உடைத்து காட்டி எங்களுக்கு ஒண்ணு சாதிக்க போறது இல்ல. அதை விட எங்களுக்கு கொள்கை வந்து முக்கியமாக இருக்கிறது. இங்க பாஜக இங்க வந்து விடக் கூடாது என்பது நம்ம தெளிவா நாங்க இருக்கிறோம். சப்ஜெக்ட் அது அல்ல. சுட்டி காமிச்சிங்களே, அதான் சொல்ல வர அந்த 4 to 5% தான். நீங்க பீகார்ல என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னா 8.some%, அதாவது 8.3% வந்து காங்கிரஸ் ஓட் பேங்க். அங்க எத்தனை ஓட்டு சதவீதம் மொத்தமா பிடிச்சாங்க? அதாவது 20% ஜனதாதள் யுனைடெட். இந்த டேட்டா கூட என் கையில இருக்கிறது. நிதிஷ்குமாருடைய கட்சி வந்து எத்தனை சதவீதம் ஓட் பேங்க் எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 19.25, 19.25 ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் இருக்கிறார். அந்த பிஜேபி என்டி அலையன்ஸ்ல பிஜேபி எவ்வளவு ஓட் பேங்க்னா 20.8. இந்த 2 பிஜேபி உடைய ஓட் பேங்கை விட அவருடைய பார்ட்னரா இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய கட்சியுடைய ஜேடியுடைய ஓட் பேங்கை விட லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சி இருக்கு பாருங்க, நம்ம ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதாதள் ஆர்ஜேடி உடைய கட்சியுடைய ஓட் பேங்க் அதிகம், 23%. காங்கிரஸ் எங்க வருதுன்னா 4ஆம் இடத்துக்கு தான் வருது.
எப்படி வருதுன்னா 8.7%. நான் என்ன சொல்ல வருகிறேன், பீகார்ல பயங்கரமான முறைகேடு பண்ணாங்க. எஸ்ஐஆர் என்று சொல்லி 65% வந்து 65 லட்சம் ஓட்டை காலி பண்ணாங்க. கிரவுண்ட்ல ராஷ்டிரிய ஜனதாதள் ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய கட்சிக்கும் காங்கிரஸ் உடைய கூட்டணி மகா வெற்றி பெறும் என்றெல்லாம் கருத்து கரும்பி சொன்னாங்க. கடைசி மூமெண்ட்ல என்ன நடந்துச்சு, 10,000 ரூபாய் வந்து என்ன செஞ்சார் நிதிஷ்குமார், எல்லாம் ஓட் பண்ணி தன்னா பண்ணாரு, இவிஎம் அடிச்சு மாத்தினான்னு சொன்னாங்க. அவ்வளவு பிரச்சனை, காங்கிரஸை காலி பண்ணி விட்டாங்க. நடந்துச்சா இல்லையா? காங்கிரஸ் அங்க வந்து மிகப்பெரிய தம்பிங் மெஜாரிட்டில வந்து குறைஞ்சது வந்து அதிகப்படியான இடங்களை பிடித்திருக்க வேண்டும். ஆர்ஜேடி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஓட் பேங்க பார்க்கும்போது 23%ங்க, எல்லாத்தையும் அதிகமாக வாங்கியிருக்காங்க. சரியா? அப்போ அந்த யாதவர்கள் மக்களுடைய ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஆட்சியை இழந்தது. ஏன்? காங்கிரஸ் குறிவைத்து தாக்கப்பட்டது. அங்க அமித்ஷாவுடைய பிரச்சாரம், மோடியுடைய பிரச்சாரம், காங்கிரஸை காலி பண்ணிடணும், ஆர்ஜேடியோட என்ன செய்யக்கூடாது, கூட்டணி வைக்க கூடாது, காங்கிரஸை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற சூழ்ச்சியில பயங்கரமா ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சாங்க. காங்கிரஸ் தான் பிஜேபிக்கு முதல் எதிரியாக பார்த்தார்கள். இப்ப அதே ஃபார்முலா தான் அவங்க சொன்னபடியே அந்த அமித்ஷாவும் மோடி போன்றவர்களும் மோகன் பகவத் போன்றவர்கள் பீகார் ரிசல்ட்டை முடித்த பிறகு என்ன சொன்னாங்க, பீகார் ரிசல்ட்டை வெளியே வருது, இப்ப நீங்க தட்டி பாருங்க எத்தனை பெர்சன்டேஜ், 47.7. என்டிஏ கூட்டணி 47.3% வாங்கியிருக்கிறது. 50% மேல வரும், 60% மேல சொல்லப்பட்ட ஆர்ஜேடி அந்த இந்தியா பிளாக் கூட்டணி 37% தான், 10% குறைஞ்சிச்சு. காரணம் என்ன தெரியுமா? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். காங்கிரஸ் கடைசி வரைக்கும் நெகோசியேட் பண்ணவே முடியல. 12 தொகுதியில நேருக்கு நேர் நின்றாங்க காங்கிரஸும் ஆர்ஜேடியும். கடைசி வரைக்கும் லோக்கல்ல இருக்கக்கூடிய பீகார்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் விட்டு கொடுக்கவே இல்லை. தங்களுடைய நிலை என்னன்னு தெரியும், 10% கீழே தான் நம்ம இருக்கிறோம்னு தெரியும். அங்க மேஜர் பார்ட்னர் வந்து லல்லு பிரசாத் யாதவ் கட்சி தான், ஆர்ஜேடி தான் அங்க ஹீரோன்னு தெரியும், அவங்கதான் ஆட்சி அமைக்க முடியும்னு தெரியும். இருந்தாலும் சில தலைவர்கள் சகிப்புத்தன்மையற்ற இந்த மாதிரி பேச்சால் என்ன ஆகி போச்சு, பீகார்ல ஆட்சியை வந்து இலக்க உணி நிலைமை வச்சு. இப்ப அதே சிலர் இங்க வாங்க. பீகார்ல அதே ராகுல் காந்தி தான் களத்துல இறங்கி அவர் தான் ஒன்னும் பார்த்தாரு. அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய தலையீடு இருந்துமே சீட் ஷேரிங் கன்ஃபார்ம் ஆகாம அவங்க பாட்டுட்டு அந்த வேட்புமனு தாக்கலை செஞ்சாங்க. ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுங்கிற பேர்ல 12 தொகுதியை தேர்தல் நடக்காம தார வார்த்து கொடுக்கற அளவுக்கு வந்து போச்சு. தமிழ்நாட்டிலும் அது போல ராகுல் காந்தியின் தலையீடு இருந்தும் கைமீறி போகக்கூடிய நிலைமை ஏற்படுமாங்கிற ஒரு கேள்வி இங்க எழுப்பப்படுகிறது. வராது என்று சொல்கிறேன். தமிழ் மண் வந்து டிஃப்ரெண்டான மண், அதான் கம்பேர் பண்ண சொல்றேன். இதே பார்முலாவை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தேர்தல் முடிந்த கையோடு இன்றைக்கு பீகார், நாளைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம், அதுக்கு அடுத்தது வந்து தமிழ்நாடு என்று சொன்னார்களா இல்ல? இப்ப இதே ஃபார்முலா வந்து தமிழ்நாட்டுல பயன்படுத்தினா 8.something%, 10% இருக்கக்கூடிய பீகார்ல நம்ம என்ன செய்ய முடியல, காங்கிரஸ்ல சாதிக்க முடியவில்லை. 4 to 5% வாக்கு வங்கிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல என்ன சாதிக்க முடியும் என்பது செல்வப்பிரதிக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா அண்ணனுக்கு தெரியும். செல்வப்பிரந்தி அண்ணன் பெருசான தெரியாத சொல்றேன், அழகிரி அண்ணன் பெருசான தெரியும், சிதம்பரம் அண்ணனுக்கு பெருசான தெரியும். அப்ப இதையெல்லாம் கால்குலேட் பண்ணாம அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாண்டவத்தனமா செய்ய மாட்டார்கள் அப்படின்னு நாங்க நம்புகிறோம். நாங்களும் வந்து ஒரு மேஜர் ஷேர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேஜர் ஷேர். நான் இதுல ரொம்ப இன்டெப்தா பேசி காங்கிரஸ் உடைய ஸ்போக் பர்சனா நான் பேச முடியாது. ஆரம்பத்துல என்ன சொன்னேன்னா, அவங்களுடைய அறிக்கை வந்த பிறகுதான் பேச முடியும்னு சொன்னேன். அப்ப இந்த கால்குலேஷன் எல்லாம் பார்த்து பாஜகவுடைய சூழ்ச்சி என்னன்னா, தமிழ்நாட்டுல காங்கிரஸை வெட்டி விட வேண்டும், திமுக கூட்டணியில் அங்க வைக்க விடக்கூடாது. அப்படி செய்தால் திமுகவுடைய அந்த ஓட் ஷேர்ல 46% இருக்கிறது. திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி தான், அது திமுக தலைமையிலான வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 47% இருக்குது. அதுல ஒரு 5% கழிஞ்சுட்டு தான் 41 ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து போடுறாங்க. எப்படி எல்லாம் குறைக்க முடியும்? விஜய் வச்சு ஒரு 10% குறைக்க முடியுமா? இப்பெல்லாம் நிறைய பாக்குறாங்கல்ல. இதுல காங்கிரஸ் தலைவர்கள் பலியாகி விடக் கூடாது அப்படிங்கறத நாங்க விடுதலை சிறுத்தைகள் அந்த கவலை கொள்றோம். இந்த விவகாரத்தில் எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இப்போ திமுக தலைமை எப்படி பார்க்கும்? இப்ப அடுத்த கட்ட தலைவர்கள் திமுக இதுவரைக்கும் பெருசா ரியாக்ட் பண்ணல. இவங்க கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க, கடுமையான பார்வைகளை வந்து பொது வெளியில வைக்கிறாங்க, தொடர்ந்து வாடிக்கை ஆக்கிட்டாங்க ட்வீட் போடுறதெல்லாம். ஆனா டிஎம்கே எதுவுமே ரியாக்ட் பண்ணல. திமுக தலைமை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது. இது திமுக எப்படி பார்க்கும்?
அதே போல திமுக எப்படி பார்க்கும் என்றால், இப்ப திமுகவுடைய பார்வை வந்து பறந்து விரிந்த பார்வையா தான் இருக்கும். ஏன்னா 39+1 40க்கு 40 அடித்து கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு வந்து மேஜர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதி ஸ்டாலினுடைய வந்து மிகச்சிறந்த ஒரு ஆளுமையின் காரணமா இன்னைக்கு தக்க வைத்துக் கொண்டிருக்கும். இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல யூ நெவர் எவர் வின் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, த லேண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாஜகவை நோக்கி சொல்றார். நீ வந்து தமிழ்நாட்டுல உன்னால எப்பவும் வெற்றி பெற முடியாதுன்னு வந்து சவால் விடுற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா ராகுல் காந்திக்கே தெரியும். காங்கிரஸ் வச்சு கிடையாது, திமுக கூட்டணி வைத்துதான் என்பது ராகுல் காந்திக்கே தெரியும். அப்ப திமுகவுடைய பார்வை எப்படி இருக்கும்னு சொன்னா, அவங்க ஏற்கனவே குலாம் நபி ஆசாத் இந்த மாதிரி பேசி கட்சியை விட்டு வெளியே போயிட்டார். கபில் சிபல் இப்படி பேசினாரு. தேசிய தலைவர், மூத்த தலைவர், காங்கிரஸ்க்காக இன்னும் கூட வாதாடக்கூடிய தலைவராக இருக்கிறார் அங்கே இருந்து சுப்ரீம் கோர்ட்ல. அவரு கட்சியை விட்டு வெளியே போய் விட்டார், காங்கிரஸை விட்டு. ஆனந்த் சர்மா இப்ப என்னன்னா அந்த அந்த இதை விட்டு இமாச்சல் பிரதேஷ் காங்கிரஸ் உடைய கட்சியை ராஜினாமா செய்து விட்டார். அந்த போஸ்ட மணிஷ் திவாரி உங்களுக்கு தெரியும், அங்க காங்கிரஸ் கட்சியில தான் இருக்கிறாரு பஞ்சாப். ஆனா அவர் சைலண்ட் மோடுக்கு போய்விட்டார். சசி தரூர் உங்களுக்கு தெரியும், அப்பப்போ ராகுல் காந்திக்கு எதிராகவே ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருப்பாரு. ஆனா காங்கிரஸ் தான் இருக்கிறாரு, கேரளாவுடைய எம்பி. இது போல அசோக் தன்வார் ஹரியானால இருக்கக்கூடியவங்க, அவன் வந்து என்ன செய்யறது வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே போய்விட்டாரு. சிந்தியா, ஜிதேந்திர சிந்தியா மத்திய பிரதேச, அவரு வந்து இப்ப பிஜேபியிலே ஜாயின் பண்ணிட்டார் 2020. அதுபோல ஜிட்டின் பிரசாதா அவர் உத்தரப்பிரதேச, அவர் என்ன ஆகி போச்சு, காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து பிஜேபிக்கு போயிட்டாரு. சுனில் வந்து ஜக்கார் அவர் வந்து பஞ்சாப், அவரும் காங்கிரஸ் விட்டு வெளியே போய் பிஜேபி சேர்ந்துட்டாரு. மிலிந்த் திவாரா மகாராஷ்டிரா காங்கிரஸ் விட்டு வெளியே போனாரு. போன வருஷம் சிவசேனா சிந்தே அணியில போய் சேர்ந்துட்டாரு. இப்படி காங்கிரஸ் கட்சியுடைய அதிருப்தியாக வந்து பேசின தேசிய தலைவர்கள், ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரான கருத்து சொன்னவர்கள் கட்சியை விட்டுதான் வெளியே போயிருக்கிறாங்க. சரியா? இது ஒரு பாயிண்ட். நான் ஏன் சொல்றேன் உங்களுக்கு புரியும். ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல புரிதல் இருக்கு, நல்ல புரிஞ்சுக்கிறீங்க. மேல்மட்ட அளவுல புரிதல் இருக்காது. சோ கீழே இருக்கக்கூடிய என்னதான் பிரஷரைஸ் பண்ணாலும் காங்கிரஸ் உடைய காரிய கமிட்டி, அந்த மேல்மட்ட தலைவர்கள் வந்து யாரு, மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள், அன்னை சோனியா காந்தி போன்றவர்கள் என்ன முடிவை எடுக்கிறார்கள், கட்டுப்பட்டு போய்விடுவார்கள். எனவே திமுக கூட்டணியில் எந்த பிளவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அல்ல. காங்கிரஸ் கட்சி டிமாண்டை வைத்து கூடுதலான சீட்டுகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதே தவிர மற்றபடி கூட்டணியில் அங்கே உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.